அனைவருக்கும் வணக்கம். அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை. அது என்னங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை? வேற ஒன்றும் இல்லைங்க. நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் வேகமாக வந்தான். அண்ணே அண்ணே அப்படின்னு சொன்னான். என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்டேன். அதாவதுண்ணே, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஓயானது சண்டை வந்துக்கிட்டே இருக்குண்ணே. என்ன செய்யனே தெரியல. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னா. சரி தம்பி, எதுக்கு வாக்குவாதம் வருது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னான், இல்லைண்ணே, நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து படிக்கிறேனே அப்படின்னா. சரி, அந்த வேலை நீ ஒழுங்கா செய்றியா தம்பி அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே, நான் படிக்கிறேன்னு சொல்லுவேன், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்ற போயிடுவேன், சில நேரம் படத்துக்கு போயிடுவேன், சில நேரம் அரட்டை அடிக்க போயிடுவேன், இந்த மாதிரி செய்வேனே. அப்போ அப்பா அவங்க கூட சண்டை போடாமல் என்ன பண்ணுவார்? உன்னை திட்டத்தான் செய்வார். அவர் ஒன்று திட்டணுங்கிறது அவரோட எண்ணம் கிடையாது தம்பி. அதாவது மற்ற பசங்க மாதிரியும் நம்ம பையனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு வேலை வாங்கணும், நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கணும்னு அவர் நினைக்காரு. அதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிற விதம்தான் வேற ஒழிய ஒன்று அவர் திட்டணுமோ சண்டை போடணும் அவருக்கு எண்ணம் கிடையாது தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த பையன் சொன்னான், ஆமாண்ணே, அதுதான் உண்மை. ஏங்க, இந்த கதையிலேருந்து என்ன சொல்லுங்கள், இந்த உண்மையிலேருந்து என்னன்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம பெற்றவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அம்மா அப்பாவை விடையாங்க மற்றவங்க நல்லது நினச்சிட போகிறாங்க? அப்படிலாம் இல்லை. சண்டை போடுறது கூட ஒரு விதமான பாசம்தான். அந்த பாசத்தை அவர் வெளிப்படுத்துகிற விதம்தான் வேறு. அதனால் அப்பா அம்மா உங்களோட சண்டை போட்டாலோ திட்டினாலோ அதை பெருசாக எடுத்துக்கிடாமல் அவங்க நம்ம நன்மைக்காகத்தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மற்றவங்க மாதிரி நாமளும் முன்னேறணும், சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற உத்தியோகத்தோடு ப்ரிப்பேர் பண்ணி வேலையை வாங்கி காமிங்க. அப்போ என் பையன் மாதிரி யார் இல்லைன்னு அப்பா பெருமைப்படுவார். வாழ்த்துக்கள்.